வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா, நீங்க வெளியில காட்டக்கூடிய அகங்காரங்களும், தன்னம்பிக்கையும், பெருமையும் இவை எல்லாம் தான் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய காயத்தை மறைக்க உருவான ஒரு கவசமாக இருந்தது. யாரும் உங்களை பலவீனமா பார்க்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உங்களை உங்கள் உண்மையான உணர்ச்சிகளை வெளியில் காட்ட விடாமல் தடுத்து கொண்டேவும் இருந்தது. உங்களுடைய பலவீனம் என்னவென்று மற்றவங்க அறிந்து கொண்டாங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அதுவே பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கும். இதனால நீங்கள் உங்களுடைய பலவீனமாக என்ன இருக்குமோ அது அனைத்தையும் நீங்கள் எப்பொழுதுமே வெளியில காட்ட மாட்டீங்க. யாரிடமும் எதை பற்றியும் உங்களுடைய பலவீனமான விஷயங்களை பற்றி கூறவும் மாட்டீங்க. உங்களை எப்பொழுதுமே ஒரு தலைவர் போலவும் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் மற்றவங்களை எப்பொழுதுமே வைத்துக் கொடுவீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். பல வேதனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். பல வேதனைகள் இருந்தாலுமே அதை வெளியில காட்டாத ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாமலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவானதாக இருக்கும். இந்த வேதனைகள் சாதாரணமான வேதனைகளாக இருக்காது. உங்களால் மறக்க முடியாத சில வேதனைகளாக இருக்கும். இது உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்களையும் மதிப்பு இல்லாத ஒரு நிலைமையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. அந்த மனிதர்களாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். நீங்க செய்த நன்மைக்கு பதில் கிடைக்காத அனுபவங்கள் உங்களை இன்னும் சோகமான விஷயங்களுக்கு ஆழ்த்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த நம்பிக்கை துரோகங்களாக இருக்கட்டும், மதிப்பு இல்லாமல் நடத்தியதாக இருக்கட்டும், உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. ஆனால் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க செய்த நன்மைகளுக்கு கூட பலன் கிடைக்காத ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய மனதை அமைதியா காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள உருவாக வைத்திருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. அவங்கள ஒரு தடவைக்கு பல முறை சோதிச்சு பார்ப்பீங்க. சோதிச்சு பார்த்து இவன் நமக்கானவனா அப்படின்னு நீங்கள் தேர்வு செய்து விட்டு தான் அந்த ஒரு மனிதரை நீங்கள் நம்பவே ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு முறை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையாக நம்பி விடுவீங்க. ஆனால் அந்த ஒரு முறை நீங்கள் நம்புவதற்கு நீங்கள் எவ்வளவோ சோதனைகளை அந்த ஒரு மனிதர்களுக்கு வைப்பீங்க. அதை அனைத்தையும் அவங்க தாண்டி வரார்களா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து காண்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கையை சில நேரங்களில் உங்களுக்கு துரோகமாக திரும்பி வந்திருக்கும். நீங்களே ஒரு நபர் மீது நம்பிக்கை வைக்காமல் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து வைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவையில்லாத சில துரோகங்கள் கிடைத்திருக்கும். அந்த துரோகங்களிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் அதனையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இந்த துரோகங்கள் பெரும்பாலும் நீங்க நெருக்கமாக வைத்த நபர்களிடமிருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்களாக இருக்கும். சில காயங்களையும் உங்களுக்கு உள்ளுக்குள் ஏற்படுத்தி கொண்டுதாங்க இருக்கும். நான் எவ்வளவோ நம்பினேன் என்ன என்ற ஒரு வேதனை உங்களை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருக்கும். இன்னும் அந்த ஒரு வேதனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. இதெல்லாம் காரணம் ஏன் அப்படின்னா அவங்கள நீங்கள் உங்களோட உயிருக்கு பாதியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய உயிரில் பாதியாக பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாதிகளை விட்டு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கியிருக்கும். இதனால நீங்க என்ன செய்வது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம விழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா கமெண்ட் வேல கூறியே ஆகணும். அதே போல நெருங்கியவங்களால ஏற்பட்ட மனக்காயங்களும் இன்னும் உங்களை முழுமையாக ஆறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மனக்காயங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இருந்து என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இது உங்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய நடத்தையை பாதித்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். உங்களுடைய மனதுக்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் என்ன தெரியுமா? அது நீங்க ஏற்றுக்கொண்ட ஒரு பொறுப்புகளின் ஒரு பாரமாக இருக்கும். அந்த பாரங்களினால் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதனால மட்டுமே இந்த மாதிரி பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். எல்லாவற்றையும் முன்னிலையில் இருந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்க மற்றவங்க கூப்பிடினாலும் நீங்க நின்று நடத்துவீங்க. ஏன் அப்படின்னா நீங்க சிம்மம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அனைவருக்கும் முன்னின்று எல்லாத்தையும் நடத்தணும். எல்லாத்தையும் நம்ம தான் ஒருங்கிணைத்து கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். எது நடந்தாலும் அதை நன்மையில நல்ல நிலைமையில நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விதமான நல்ல எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். குடும்பம், வேலை, உறவுகள் எதிலும் நீங்கள் தலைமை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். அந்த பொறுப்பு உங்களை வலிமையான நபராக மாற்றி இருந்தாலும் ஒரு காலத்தில் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வலிமைன்னு தோணும். அதே நேரத்தில் உங்களை மிகவும் சோர்வடையவும் செய்திருக்கும். உங்களை பலவீனத்தை காட்ட முடியாத நிலைமையில நீங்க சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி முதல்ல செய்யும் பொழுது நன்றாக இருக்கும். போக போக அதுவே உங்களை சோர்வடையவும் செய்திருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமா உருவாகும். நான் சரியில்லை என்று சொல்ல முடியாத அந்த ஒரு நிலைமை,
அதுதான் உங்களை அதிகமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும். எனக்கு இது தெரியல, என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு உங்களால் வாய் விட்டு எதையுமே கூற முடியாது. அப்படி கூறாமல் இருப்பதாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் உதவியவர்களை சில நேரங்களில் அவங்கள மறந்து விட்டுருப்பாங்க. மறந்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி இருப்பாங்க. செய்த நன்மைக்கு பலன் கிடைக்காமல், பதில் கிடைக்காமல் கூட நிச்சயமாக போயிருக்கும். அவங்க அதை மதிக்க கூட மாட்டாங்க. ஆனால் உதவி வேணுங்கிறப்போ அவங்க உங்களோட கால் கடியில் வந்து கிடந்திருப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களை யாரோ பல பார்த்து விட்டு செல்வாங்க. உங்களுடைய மனதில் இது ஒரு வெற்றிடத்தையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். நான் எவ்வளவோ அவங்களுக்கு பண்ணேன் என்ற ஒரு கேள்வி உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். பெருமைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன தெரியுமா? வெளியில தெரியாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். பாராட்டுக்காக காத்திருந்த உங்களுடைய மனம் அதை பெறாததால் அமைதியாகவே நீங்க துன்பப்பட்டு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது நடந்ததா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய நிலைகள் இப்போது மாறப்போகும். மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை நிச்சயமாக நிரப்பி கொடுக்கும். முக்கியமாக இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ராஜயோகம் போன்ற ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதுவும் உங்களால் நம்ப முடியாத ஒரு தீர்வாக இருக்கும். இதுவரை தடுமாறி இருந்த உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் எழுந்து நிற்கும். இதுவரை நீங்க எவ்வளவோ மேல இருந்து கீழே விழுந்திருப்பீங்க. அது மற்ற நபர்கள் செய்த துரோகங்கள், நம்பிக்கை தவறான விஷயங்கள் இதனால ஏற்பட்டிருக்கும். ஆனால் மீண்டும் நீங்கள் எழுந்து ஒரு போதுமான அளவுக்கு எழுந்து நிற்பீங்க. சிங்கத்தின் சக்தியைப் போல நீங்கள் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அனைவருமே வாயெடுத்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் மற்றவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். பழைய தோல்விகளை மீறி எழுந்து நான் யார் என்பதை உலகத்துக்கு நீங்க காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒருபோதும் இதற்கப்புறம் எந்த விதமான மனவேதனைகள், காயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியத்தையும் ஒருபோதும் பின்வாங்கி விடாதீர்கள். உங்களால் முடியும் என்று முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் நான் யார் என்பதை மறந்து விடாது என்று நீங்கள் கூறுங்கள். அதற்கான ஒரு பதில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக மாறும். அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். அந்த அதிர்ஷ்டங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நல்ல விஷயங்கள் ஒன்றாக சேர ஆரம்பிக்கும். அந்த நல்ல விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். இதுவரை இருந்த தடைகள் மெதுவாக விலகும். விலகி உங்களுடைய வாழ்க்கையை அந்த நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய பாதை இனிமேல் தெளிவான ஒரு பாதையாக இருக்கும். இதுவரை எந்த ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த முடிவுகளை நீங்கள் சரியாக எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். கிரகங்களின் ஆதரவு இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பலன்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்தை நிச்சயமாக தேர்வு செய்யும். உங்களுடைய ராசியின் அதிபதி பலன் பெறக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த இரண்டையும் உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார். இந்த இரண்டும் கிடைத்தாலே போதும், இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். மதிப்பும் மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இதுவரை உங்களிடம் இருந்து இழந்த அனைத்தும் கிடைத்து முக்கியமாக மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். இதுவரை உங்களை கவனிக்காதவங்க கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து திகைத்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். மக்கள் உங்களை ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்த்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றுவாங்க. வேலை மற்றும் தொழிலில் ஒரு உயர்வானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த உயர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரமானது உங்களுக்குள்ள உண்டாகும். பண வரவு உங்களுக்கு நிலையானதாக மாறிவிடும். நீங்கள் சம்பாதிப்பது மட்டும் கிடையாது, அதை சேமிக்கவும் உங்களால் செய்யவும் முடியும். அது எப்படி என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுக்கு இருந்த தலைமை திறனானது மீண்டும் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய வலிமை இவை மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டி கொடுக்கும். இனி வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில அடையாளமாக மாறும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களை உயரத்திற்கு கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையவே அது உயர்த்தி கொடுக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகாது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோதனையாக மட்டுமே தான் இருந்திருக்கும். அந்த ஒரு சோதனையை நீங்கள் கடந்து விட்டுட்டீங்க. இனிமேல் இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு ஏற்படாது. அப்படி சோதனைகள் ஏற்பட்டாலும் அதை உங்களால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சில நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான வெற்றிக்கான ஒரு காலமாக இருக்கும்.
நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய இந்த ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும். எனவே இந்த ஒரு தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலையானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.